சீல் நடிகர் சஞ்சு தனது மனைவி கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா அவரு எடுத்திருக்க அந்த தற்கொலை முயற்சி ஒட்டுமொத்த சின்ன திரைசீல் ரசிகர்கள் அனைவரையும் மிகப்பெரிய ஒரு சோகத்துல முழுக்க வச்சிருக்கு. அதுவும் குறிப்பா சஞ்சு ரொம்ப ரொம்ப போல்டான கேரக்டர் தான். அவரு போயிட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சஞ்சு தமிழ் சினிமால எப்படியாவது ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு இவருடைய கல்லூரி படிப்பை படிக்கிறதுல இருந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள், அவரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் ஒரே கல்லூரியில ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. ஆனா விஜய்க்கு அவங்க அப்பாவோட சப்போர்ட் இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளவு பேர் நடிகரா உருவெடுத்து நிற்கிறாரு. ஆனா சஞ்சீவுக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடாம நிறைய போராட்டங்கள் தாண்டி இவரு சினிமாவில் களமிறங்கினாரு. ஆனா இவருக்கு வெள்ளித்திரையில அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். விஜய் நடித்த நிறைய படங்கள்ல விஜயோடைய நண்பனா சில முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும் சஞ்சீவ் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு சஞ்சீவுக்கு வெள்ளித்திரையில வேற வாய்ப்புகளே இல்லை. அந்த நேரத்துல தான் சஞ்சீவுக்கு முதல்ல சன் டிவில ஒரு சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சஞ்சீவ் அதை பெருசா எடுத்துக்கிட்டாரு. தனக்கு வெள்ளித்திரையை விட சின்ன திரையில நிறைய வாய்ப்பு வருது, நாம ஏன் அதை அவாய்ட் பண்ணணும், அதை நடிச்சா என்ன அப்படின்னு சஞ்சீவ் முடிவு பண்ணி சின்ன திரையில கால் தடம் பதிச்சாரு. அவருக்கு வெள்ளித்திரையில அது வரைக்கும் ஒரு 10 படங்களுக்கு மேல அவர் நடிச்சிருந்தாலும் அதுல கிடைக்காத ஒரு மாபெரும் வெற்றி இந்த சின்ன திரை சீரியல்கள்ல அவருக்கு கிடைச்சது. அதன் மூலயமா அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவானாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சஞ்சு தன்னுடைய நடிப்பு திறமைய மக்கள் மத்தியில ப்ரூவ் பண்ணாரு. அப்படி அவர் நடித்த நிறைய சீரியல்கள் ஹிட் ஆனாலும் அவருடைய சினிமா கேரியர்ல அவர் திருமதி செல்வம் அப்படிங்கிற சீரியல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த சீரியல்ல சஞ்சு நடிச்சதுக்காக இவருக்கு மிக முக்கியமான நடிகருக்கான விருதுகளும் வழங்கப்பட்டுச்சு. அது போக இந்த சீரியல் கடந்த ஒரு 3 வருடமா ஓடி மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பு. இதனால சஞ்சீவுக்கு சின்ன திரையில ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமானாங்க. அதன் பிறகும் சஞ்சு நிறைய சீரியல்கள்ல கமிட் ஆனாரு, நடிக்கவும் செஞ்சாரு. அதன் பிறகு மீண்டும் வெள்ளித்திரையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சாரு. அப்படியாப்பட்ட சஞ்சு சின்ன திரையில இப்போ ரீசண்டா 3 முடிச்சு சீரியல்ல நடிக்கக்கூடிய சீரியல் நடிகை ஸ்ரீஜாவை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்களும் ஒரு சீரியல் நடிகை தான். தமிழ்ல நிறைய சின்ன சீரியல்ல அவங்க ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க, முக்கியமான கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ வயது மூப்பின் காரணமா இவங்களுக்கு சின்ன திரையில ஹீரோயின் கதாபாத்திரம் கிடைக்கல. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த மாமியார் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா நடிப்பு திறமை வெளிப்படுத்தி நடிச்சுட்டும் இருக்காங்க. அந்த வகையில் 3 முடிச்சு சீரியல்ல நம்ம ஸ்ரீஜா பயங்கரமான ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல நம்ம சஞ்சு ஏற்கனவே லக்ஷ்மி அப்படிங்கிற சீரியல்ல சன் டிவில கமிட் ஆகி சின்ன பிரச்சனையின் காரணமா திடீர்னு விலகிட்டாரு. அது போக மீண்டும் அவர் வைத்து சன் டிவி எப்படியாவது இன்னொரு சீரியலை இயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக இப்போ புது சீரியல்ல சஞ்சு கமிட் ஆகி தொடர்ந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங்கும் போயிருக்காரு. ஆனா இந்த சீரியல் வெளியாகிற இந்த நேரத்துல திடீர்னு சஞ்சீவுக்கும் அந்த சீரியல் டீமுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சஞ்சு இப்போ அதிரடியா இந்த சீரியல் இருந்து விலகியிருக்காரு. இதனால சன் டிவிக்கு பயங்கர லாஸ் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா சன் டிவி ஸ்ரீஜாவை கூப்பிட்டு பயங்கரமா திட்டிருக்காங்க. ஏற்கனவே உன்னுடைய கணவனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை, இப்போ மீண்டும் ஒரு சீரியல்ல கமிட் ஆகி 10 நாள்ல விலகியிருக்காரு. ஏற்கனவே இதே மாதிரி சன் டிவில கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 3 முறை சீரியல்ல கமிட் ஆகி திடீர்னு விலகுனதுனால சன் டிவிக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கான். திரும்ப திரும்ப இவர் பண்ற இது தப்பு எங்களை பயங்கரமா நஷ்டத்துக்குள்ளாக்குது, இதுக்கு மேல அவரை எங்களுடைய சீரியல்களை நடிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ரீஜாவை கூப்பிட்டு பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்க சன் டிவி டீம். இதுல மனசு நொந்து போன ஸ்ரீஜா வீட்டுக்கு போயிட்டு நம்ம சஞ்சு கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. உங்களால எனக்கு தேவையில்லாத அசிங்கம், இதுக்கு மேல நீங்க சன் டிவி பக்கம் வந்துடாதீங்க, அது எனக்கு தான் கேவலம் அப்படின்னு கண்டபடி திட்டி தீர்த்திருக்காங்க ஸ்ரீஜா. இதுல மனசுடைஞ்சு போன சஞ்சு எதை பத்தியுமே யோசிக்காம தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம தன் மனைவியை தன்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற உச்சகட்ட மன விரக்தியில வீட்டிலேயே தூக்கிட்டு அந்த தவறான முடிவை கையில் எடுத்திருக்காரு.